Hi friends, welcome to Mannai Thoughts. இந்த வீடியோவில் +1 கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 12 அரேஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் அந்த யூனிட்டில் புக் பேக் கொஸ்டின் 5 தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான கேள்வி இது. 5வது கொஸ்டின் வந்து என்னென்னா டீபக் த எரர் இன் தி ஃபாலோயிங் ப்ரோக்ராம். ஸோ ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ரோக்ராமில் வந்து என்னென்ன எரர்லாம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கேள்வி. ரொம்ப ஈஸியான கேள்வி இது. ஸோ அந்த ப்ரோக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு லைன் வந்து இங்கே வந்து iostream.h அப்படின்னு இருக்கணும். இங்கே வந்து ஓ இல்லை, அதான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு. ஸோ ரெண்டாவது லைன் வந்து என்னென்னா யூஸிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற லைன் இல்லை. ஸோ அது வந்து எல்லா ப்ரோக்ராம்லையும் இருக்கணும். அந்த லைன் கம்ப்ளீட்டாக இங்கே கொடுக்கல. ஸோ அதான் ரெண்டாவது மிஸ்டேக். யூஸிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் இந்த லைன் கம்ப்ளீட்டாக இல்லை. இதுதான் செகண்ட் மிஸ்டேக். மூணாவது மிஸ்டேக் வந்து என்னென்னா ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற கீவேர்டுக்கும் ஸ்ட்ரக்சர் நேமுக்கும் இடையில் ஸ்பேஸ் விடணும். இங்கே ஸ்பேஸ் விடலை. ஸோ அதான் மூணாவது மிஸ்டேக். அதுக்கப்புறம் ஓப்பன் பிரேசஸ் இதெல்லாம் ஓகே. கேரக்டர் அப்படிங்கிற டேட்டா டைப்புக்கும் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற வேரியபிள் நேமுக்கும் நடுவில் ஸ்பேஸ் விடணும். இங்கே ஸ்பேஸ் விடலை. அதான் நாலாவது மிஸ்டேக். கேரக்டர் ஸ்பேஸ் விட்டு லாஸ்ட் நேம். ஸோ அஞ்சாவது மிஸ்டேக் வந்து என்னென்னா இங்கே கேரக்டருங்கிறது தப்பாக இருக்குது, அப்புறம் ஸ்பேஸும் விடலை. ஸோ அதான் அஞ்சாவது மிஸ்டேக். கேரக்டர் ஃபஸ்ட்டு நேம் இன்ட் ஏஜ் இது கரெக்டு. ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட். இங்கேயே நீங்கள் செமிகுலன் கொடுத்து முடிச்சுக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து பின்னாடி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா இங்கே வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நான் 2 மெத்தடே சொல்லிடுறேன். மெத்தட் 1 வந்து என்னென்னா இங்கே செமிகோலன் கொடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறது. மெத்தட் 1ஐயும் மெத்தட் 2ஐயும் வேறுபடுத்தி காட்டுறதுக்காக மெத்தட் 2 வந்து நான் ரெட் கலரில் எழுதுகிறேன். ஸோ இதான் மெத்தட் 2. ஸோ நீங்கள் இந்த 2 மெத்தடில் ஏதாச்சும் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் எதர் பிளாக் கலரில் இருக்கிறத ஃபாலோ பண்ணலாம், இல்லை ரெட் கலரில் இருக்கிறத ஃபாலோ பண்ணலாம். இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் பிளாக் கலரில் இருக்க ஃபாலோ பண்ணினீங்கன்னா ரெட் கலரில் இருக்கிற இந்த லைன் சுத்தமாக தேவையில்லை. எதர் நீங்கள் பிளாக் கலர் இல்லை ரெட் கலர் ரெண்டில் எதை யூஸ் பண்ணாலும் இந்த லைன் சுத்தமாக தேவையில்லை. ஸோ இதை வந்து கமாண்டாக யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த லைன் ஃபுல்லாக டிசேபிள் ஆகிடுச்சு. பேக்ஸ்லாஸ் 2 தடவை யூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இருக்க லைன் ஃபுல்லாக டிசேபிள் ஆகிடும். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக டிசேபிள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின்ங்கிறது கீவேர்டு. ஸோ இந்த வாய்டை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இன்ட்டு போட்டுக்குங்க. இன்ட்டு மெயின் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ பர்சன் டாட் ரெக்கார்டு அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணவே இல்லை. க்ரியேட் பண்ணியிருக்க வந்து என்னென்னா பர்சன் டாட் ரெக் அப்படின்னு தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓஆர்டி தேவையில்லாது. ஓஆர்டியை டெலீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பீப்புள் அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பிளாக் கலரை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து பீப்புள் அப்படிங்கிறத வந்து அரையாக டிக்ளேர் பண்ணணும். 10 அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும். நீங்கள் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருந்தாலும் இங்கே வந்து 10 கொடுத்தா வந்து டிஃப்ரென்ஸும் ஆகாது. அதுக்கப்புறம் ஃபார் லூப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் i = 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஐக்கு வந்து டேட்டா டைப் கொடுக்கல, அது ஒரு மிஸ்டேக். ஐக்கு வந்து டேட்டா டைப் வந்து இன்டீஜர் இன்ட்டு i = 0 அப்படின்னு இருக்கணும். இங்கே i less than 10 i ++. ஸோ இதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த லூப் கொடுத்துருக்காங்க. cout ஐயோட வேல்யூ வந்து 10 கீழே இருக்க வரைக்கும் people டாட் ஃபஸ்ட் நேமில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. people டாட் லாஸ்ட் நேமில் இருக்க வேல்யூவும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் people டாட் ஏஜ் அந்த வேரியபிள் இருக்க வேல்யூவும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே people டாட் ஃபஸ்ட் நேம், people டாட் லாஸ்ட் நேம், people டாட் ஏஜ் இதில் வந்து எந்த விதமான டேட்டாவும் ஆரம்பத்திலே கொடுக்கல. ஸோ அதனால் நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியாது. அதனால் இந்த என்டையர் ஃபார் லூப்பை வந்து இன்புட் வாங்கினதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கணும். அதாவது இந்த என்டையர் ஃபார் லூப்பை வந்து நீங்கள் இந்த இடத்துல இருந்து ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் மூவ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஃபார் லூப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் இன்ட்டு i = 0 i less than 10 i ++. இந்த ஃபார் லூப்போட கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் ஓப்பன் பிரேசஸ் cout டபுள் குவாட்டில் வந்து என்டர் ஃபஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் சிஇன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிஇன் ஃபங்க்ஷனோட ஆப்ரேட்டர் வந்து தப்பாக இருக்குது. ஸோ இது ஒரு மிஸ்டேக். சிஇனுக்கு ஆப்ரேட்டர் வந்து கிரேட்டர் தேன் இருக்கணும். அங்கே வந்து லெஸ் தென் இருக்குது. ஸோ இது தப்பு. ஸோ அப்புறம் வந்து பீப்புள் அப்படின்னு தான் அரே கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து பீப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பு. ஸோ அது ஒரு மிஸ்டேக். ஸோ அதனால் இங்கே வந்து பீப்புள் ஆஃப் i டாட் ஃபஸ்ட் நேம் அப்படின்னு இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா cout என்டர் லாஸ்ட் நேம் அப்படி கொடுத்துருக்காங்க. சிஇன் இங்கே வந்து சிம்பிள் கரெக்டாக இருக்குது. இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து தப்பாக இருக்குது. பீப்புள் அப்படிங்கிறதுக்கு பீப் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கேயே வந்து பீப்புள் அப்படின்னு வரணும். பீப்புள் ஆஃப் i லாஸ்ட் நேம் இப்படி இருக்கணும். தேர்ட் லைனில் வந்து cout என்டர் ஏஜ் அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து ஆப்ரேட்டர் கரெக்டாக இருக்குது. பீப்புள் i டாட் ஏஜ் இது வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ எந்த லைன்லையுமே நியூ லைனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் இங்கே வந்து /n அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. டபுள் குவாட்டுக்கு முன்னாடி
கிளாஸ் என் ஆட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு எல்லா லைன்லையும். அப்போ தான் ஆன்சர் வந்து நியூ லைனில் பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே ஃபார் லூப்க்கு வந்து இன்புட் வாங்கிட்டாங்க. ஃபார் லூப்போட பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபார் லூப் இன்புட்டாக வாங்கினது வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஃபார் I ஈக்குவல் டு 0, I லெஸ் தென் 10, I ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இங்கே வந்து கண்ட்ரோல் வேரியபிள் வந்து I. ஸோ அதுக்கு எந்த விதமான டேட்டா டைப்பும் கொடுக்கல. ஸோ அது ஒரு மிஸ்டேக். இது வந்து எப்படி இருக்கணும்னா ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 0, I லெஸ் தென் 10, I ப்ளஸ் ப்ளஸ் இப்படி இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ப்ராக்கெட் cout people டாட் ஃபஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குன்னா people ஆஃப் I டாட் ஃபஸ்ட் நேம் இப்படி இருக்கணும். இந்த வேரியபிள் ஸ்டோர் இருக்க வெளியே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கேப் விட்டு, ஸோ இங்கே வந்து சிங்கிள் கோட் கொடுத்துருக்காங்க, டபுள் கோட்டில் இருக்கணும். அதுவும் தப்பு. people ஆஃப் I சொல்லிட்டு லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டுருக்கணும் ஒரு ஸ்பேஸு. ஸோ நான் இடம் இல்லாதனால மடக்கி எழுதிக்கிறேன். லாஸ்ட்டு வேரியபிளும் தப்பாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து I இல்லை. people ஆஃப் I டாட் ஏஜ். இந்த என்டையர் லைனை வந்து மேலே எழுதியிருக்க மாதிரி மாறி இருக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் கரெக்ட் பண்ண ப்ரோக்ராமை வந்து நான் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஹாஸ் இன்க்ளூட் IO ஸ்ட்ரீம். ஸோ இங்கே ஒரு தப்பு இருக்குது, இங்கே ஓ இல்லை ப்ரோக்ராமில். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து ஃபஸ்ட் லைன்லேயே இருக்குது. IO ஸ்ட்ரீம் அப்படின்னா மட்டும்தான் இருக்கணும், அங்கே வந்து ஓ இல்லை. .h அது மாதிரி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ செகண்ட் மிஸ்டேக் வந்து இந்த லைன் கம்ப்ளீட்டாக இல்லை, அங்கே யூஸிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற லைன் கம்ப்ளீட்டாக இல்லை. ஸோ அதை வந்து ஆட் பண்ணணும், அதான் செகண்ட் மிஸ்டேக். தேர்ட் மிஸ்டேக் வந்து இங்கே ஸ்ட்ரக்ட்டுக்கும் பர்சனல் ரெக் அப்படிங்கிற நேமுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இல்லை, அது தேர்ட் மிஸ்டேக். ஃபோர்த்து மிஸ்டேக் வந்து கேரக்டர் அப்படிங்கிற டேட்டா டைப்புக்கும் லாஸ்ட் நேம் அப்படிங்கிற வேரியபிளுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இல்லை, அது வந்து ஃபோர்த்து மிஸ்டேக். ஃபிஃப்த்து மிஸ்டேக் வந்து கேரக்டர் அப்படிங்கிற டேட்டா டைப்புக்கும் ஃபஸ்ட்டு நேம் அப்படிங்கிற வேரியபிளுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இல்லை, அது வந்து ஃபிஃப்த்து மிஸ்டேக். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஜெக்ட் வந்து இப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா க்ரியேட் பண்ணாமே இருக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம். அது வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் வந்து ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ அது ஒரு மிஸ்டேக். அங்கே வந்து லென்த்தாக ஒரு தப்பாக வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு மிஸ்டேக், ஆறாவது மிஸ்டேக். அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷனை வந்து இன்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும், அங்கே வந்து வாய்டு அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க, இங்கே வந்து இன்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அது வந்து ஏழாவது மிஸ்டேக். ஓப்பன் பிரேசஸ். ஸ்ட்ரக்சர் நேம் வந்து தப்பாக கொடுத்துருந்தாங்க, அது ஒரு மிஸ்டேக். வெறும் பீப்புள் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்க, பீப்புள் ஆஃப் 10 அப்படின்னு அறையில் கொடுக்கல, அது ஒரு மிஸ்டேக். அதுக்கப்புறம் ஃபார் லூப் வந்து 2 எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இன்புட் வாங்குறதுக்கு முன்னாடி அவுட்புட் பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து இன்புட்டை ஃபஸ்ட்டு வாங்கணும், அதுக்கப்புறம் தான் அவுட்புட் பிரிண்ட் பண்ண முடியும், அது ஒரு மிஸ்டேக். ஸோ அதுக்கப்புறம் இந்த சிஇன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆப்ரேட்டர் வந்து தப்பாக கொடுத்துருந்தாங்க, அது ஒரு மிஸ்டேக். இந்த பீப்புள் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக பீப் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, அது ஒரு மிஸ்டேக். அதே மாதிரி 2 இதில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஃபார் லூப்பில் வந்து டேட்டா டைப் எதுவுமே கொடுக்கல கண்ட்ரோல் வேரியபிளுக்கு, அது ஒரு மிஸ்டேக். அப்புறம் அவுட்புட்டில் எந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும், எந்த அறையில் எந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை, ஸோ அது ஒரு மிஸ்டேக். அது வந்து 3 இடத்துல ரிப்பீட் ஆகிருந்துச்சு. ஒரு வார்த்தை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வார்த்தைக்கு நடுவில் வந்து சிங்கிள் கோட்டை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஸோ டபுள் கோட்டை யூஸ் பண்ணியிருக்கணும், அது ஒரு மிஸ்டேக். இந்த வீடியோ மூலியமாக இந்த டாபிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த ப்ரோக்ராமில் எங்கெங்கே எரர் இருக்குது அப்படின்னு நாங்கள் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட ப்ரோக்ராமில் வந்து எரர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மண்ணை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிட் 12ஓட முந்தைய வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். யூனிட் 12க்கு வந்து ஒன் வேர்ட் குவிஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம், மறக்காமல் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் எங்ககிட்ட சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் நல்ல விரும்பிகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.